ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ். நான் தான் வாங்கப்படலாம் மனத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் சித்தார்த் நடிப்பில் வந்துருக்கிற இந்தியன் 2 இதை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்தியன் வந்து ஒரு 96 வந்து பெரிய பிளாக் பஸ்டர். கமலுக்கு முதல்ல ஒரு கோடி சம்பளம் கிடைச்ச படம். ஜென்டில்மேன் காதலாம் எடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்த சங்கர் ஊழலுக்கு எதிராக ஒரு படம் எடுத்தார். அதில் வந்து ஊழலுக்கு எதிராக நிறைய பேரை கொள்றதோட தன் பையனே லஞ்சம் வாங்கியிருப்பான், அவனே கொண்டுட்டு தாத்தா தப்பிச்சுவார, பையன் செத்துருவான். அதை கிட்டத்தட்ட வந்து ஒரு 28 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு பார்ட் 2 வந்து இலங்கை நம்ம சங்கர் எடுத்திருக்காப்புல. இதில் வந்து சித்தார்த்தன்கோ பார்க்கிங் டாக்ஸ் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அதில் ஊரில் இருக்கிற சின்ன சின்ன தப்புகள், அவங்க பண்ற ஊழல்லாம் வந்து இவங்க யூடியூப்ல போடுறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே இவங்களாம் எதுவும் பண்ண முடியல. நம்ம பார்க்கிங் டாக் இருந்தால் போதாது, ஹண்டிங் டாக் மாதிரி ஒருத்தர் வரணும். ஒரு 22 வருஷம் முன்னாடி வந்து இந்தியன் தாத்தன் ஒருத்தர் வந்து எல்லாரையும் போட்டு தள்ளாருன்னு சித்தார்த்த சொல்ல, அதை அவங்க வந்து ஆன்லைன்ல ட்ரெண்ட் பண்ண, எங்கேயோ தவாய் திபையில் வந்து உட்காந்துருந்த நம்ம தாத்தா நம்ம மம்மி மாதிரி எந்திரிச்சு வந்து இங்க வந்து கொள்றாப்புல. லஞ்சம் மட்டும் இல்ல, படம் பார்க்குற நம்மளையும் தான். இந்தியன் வந்து ஒரு கமல் பிளஸ் சங்கர் காம்போ ஏற்கனவே பார்த்த 90s இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2K கிட்ஸுக்கும் அந்த படத்தை எப்படி பண்ணியிருப்பாங்க, இப்போ உங்க காம்போ எப்படி வந்திருக்குன்ற மாதிரி ஒரு ஆர்வம். இதெல்லாம் படத்துக்கு பிளஸ். ஒரு மைனஸ்னு பார்த்தா இந்தியன் 3 மணி நேரம் 3 நாள் வச்சு நம்ம சொல்லிட்டே போகலாம். இருந்தாலும் சிம்பிளா சொல்லுவோம், இந்தியன் ஃபர்ஸ்ட் மேலே ஏன் பிடிச்சது, அதுல வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் ஊழல், அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸை நடக்கிற ஊழல், இந்த மாதிரி சின்ன சின்ன ஊழல் வந்து எப்படி நமக்கு ஆடியன்ஸ் கனெக்ட் ஆச்சு. ஒரு வண்டியில போக ஹெல்மெட் இல்லை, அது இல்லைன்னு எல்லாம் இருந்தாலுமே காசு பறிக்கிற கான்ஸ்டபிள், அவங்க மேலே நமக்கு ஒரு கோபம். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலே அப்போ 90s தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் லஞ்சம் லஞ்சம் அவ்வளோ கோபம் வரும் எல்லாருக்கும். அப்போ அந்த சென்சஸ்லாம் அவர் எடுத்த விதம், தெரியுமா அப்ரோச் பண்ணது, கவுண்டமணியோட காமெடி, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு சொல்லவே வேணாம், தேசிய விருது வாங்கின கமலோட நடிப்பு. இந்த காம்போ தான் 3 மணி நேரம் படத்தை வந்து இத்தனை தடவை பார்த்தாலும் அவங்களை பார்க்குற மாதிரி வச்சிருந்தது. ஒரு நாள் அப்படியே சரக்கப்பட்டு வச்சுக்கும்போது அதித்தி சங்கர் பாடிட்டே இருந்திருக்கும். இதை விட கொடுமையா நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சங்கர் யோசிச்சு தான் இந்த படத்தை எடுத்துருப்பாப்புலன்னு நான் நம்புறேன். ஏன்னா லொல்லு சோபா சந்தானம் எப்படி வந்து ஒரு படத்தை அவர் காமெடி பண்ணி இந்த டீம் வந்து ஒரு கொலையா கொள்ளுமோ, இவர் வந்து என்ன பண்ணியிருக்காப்புல, அவர் படத்தை இந்தியனை போட்டு போட்டு பார்த்தா எவ்வளவு ஒஸ்டா பண்ண முடியும் அதை பண்ணியிருக்காப்புல. கமல் வந்து ஒரு பாலாசிங்க கொள்ற சீன்ல பேச்சே இருக்காது, வெறும் வீச்சு தான் இருக்கும். இதுல கமல் என்ன பண்றாப்புல, ஒவ்வொருத்தனையும் கொண்டுட்டு ஏதோ அகத்தீர ஆத்திச்சுடின்னு ஒரு 10 நிமிஷம் வந்து இவர் பேசுறாப்லையா, அதை பார்க்க நமக்கு என்ன தோணுதுன்னா, டே எங்களையும் ஏதாவது வர்மம் பண்ணி ஒரு 2-3 மணி நேரத்துக்கு காது கேட்காமையோ கண்ணு தெரியாம பண்ணிடுற சாமின்ற அளவுக்கு வந்து பண்ணி வச்சிருக்காப்புல. கொலை பண்ணிட்டு போக வேண்டியது, அதுக்கே ஒரு 1 hour பேச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. எங்கேயுமே இந்த எமோஷனல் கனெக்ட் கிடையாது. இந்த சித்தார்த்து சும்மா வந்து ஒரு மாதிரி வரப்பாவே மூஞ்சியை பார்த்தா மலச்சிக்கல் மாதிரி சுத்துவாப்புல. கூட பவானி சங்கர், அதுல மணிஷா கோயிலாலாவும் நம்ம வந்து உரிமில்லாம இருந்த ஒரு இடத்துல போய் பவானி சங்கர், இந்த பக்கம் ராகுல் பிரிச்சிங்க, ரெண்டுலுமே ஒண்ணுமே இல்லை. படத்துல ஒரு பிளஸ்ன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு காலண்டர் சாங் வருது, 2 பீஸ் நிறைய மாடலிங் ஆடுறாங்க, வேணா கொடுத்த காசு கொஞ்சம் அதுல தேரும், நீங்க நிம்மதியா பார்த்துட்டு வரலாம். இந்தியன் படத்துல ஹைலைட்டே வந்து நிறைய சீன் இருக்கும். அதுல முக்கியமான சீன் வந்து நெடுங்கல் ரவி வந்து நம்ம கமலஹாசன் வச்சு மிரட்டி போடுற சீன் தான். அப்போ வந்து அவர் கேட்பாரு, என்ன இப்படி பெருசா தப்பு பண்ணிட்டு வெளிநாட்டுலாம் வந்து லஞ்சம் வாங்கலையான்னு. அங்கெல்லாம் வேலையை செய்யாம இருக்குதான் லஞ்சம், இங்க வேலையை செய்யறதுக்கே லஞ்சம்ன்ற மாதிரி சின்ன சின்ன டைலாக்ல ஷார்ப்பா சுஜாதா பண்ணி அப்படி பார்க்க பயங்கரமா இருக்கும். இதுல டெல்லி கணேசை படுக்க வச்சு அவருக்கு ஒரு வர்மம் பண்ணி அவர் பாடிட்டே சாவாப்பிலையா. என்னடா டே, ஏற்கனவே அனிருத் போட்ட பாட்டு நாங்க கேட்க முடியாம தான் நொந்து போய் உட்காந்துருக்கோம். இதுல டெல்லி கணேஷ்லாம் பண்ணா நம்மளால கேட்க முடியுமா? கொஞ்சமா சங்கருக்கு மனசாட்சி வேணாம்? உங்களை நம்பி தானே 200 ரூபா டிக்கெட் கொடுத்து தேட்டருக்குள்ள போறோம். ஆனா ஒண்ணு, அனிருத் வந்து முன்னாடியே உசலாகி சொல்லியிருக்காப்புல, தாத்தா வராரு, செதற விட போறாரு, கலங்கடிக்க போறாரு, போட்டு சாவடிக்க போறாருன்னு பாட்டிலே இருந்தாலும் இன்று கொடுத்துட்டான். நம்ம அதே மாரி போய் உட்கார்ந்தோம்னா அது உண்மையிலே நம்மளோட கொழுப்பு தான். இந்தியன்ல இந்த தாத்தாவை எப்படியாவது காப்பாற்றணும், நம்ம வந்து பயங்கர ஒரு வெறியா இருப்போம். இங்க இந்த தாத்தா ஏன் சாவடிக்காம இருக்கீங்க நமக்கோ வருது. இந்த பாபி சிங் மேல ஒரு சிபிஐயா பார்க்க கான்ஸ்டபிள் மாதிரி இருக்காப்புல. ஒரு நல்லா போய் சீக்கிரம் தாத்தாவை கொள்ளுங்களான்ற அளவுக்கு ஆகி போய் இப்ப சித்தார்த்தனுக்கோ வெறுப்பாய் கோபேக் இந்தியன் போடுற அளவுக்கு ஆகி போச்சு. இந்தியன் பண்ணும் பொழுது கமல் வந்து ஒரு போல்டா இருந்தாரு, அவர் இன்கம் டேக்ஸ் கட்டுவாரு, அவருக்குன்னு ஒரு ஒரு இமேஜ் இருந்தது. இப்போ ஒரு ராஜசிபா சீட்டுக்கு அப்போ அவரே போய் அறிவாலயத்தை அடப்படுக்க ஆரம்பிச்சாப்புல. இப்ப வந்து முதலாளி எது படம்லாம் பண்ண முடியாது. அவன் இந்த சங்கர் தான் போய் ஏமாட்டான்னு தெரியல. அந்த காலத்திலே தைரியமா ஜென்டில்மேன் முதல்வன் அரசாங்கம் இருக்கும்போது எதிர்த்து படம் பண்ணவர். இப்ப என்ன கொடுமையோ, அவருக்கு என்ன கடனோ, அவர் போய் இங்க மாட்டிக்கிட்டாரு. மொத்தத்துல இது சங்கரோட அசிஸ்டன்ட் எடுத்த மாதிரி கூட இல்லை. சங்கருக்கு வந்து ஆபீஸ்க்கு வந்து வாட்டர் கேன் போட்டவன சங்கர் வந்து ஏதோ ஒன்று படம் பண்ணுப்பா நாங்கெல்லாம் பாக்குறோன்னு பண்ண மாதிரி இருக்கு. சத்தியமா வந்து எல்லாமே இந்த பீக்கில் இருக்கும்போதே போயிடணும். ரோஹித் சர்மா கோலிலாம் பார்த்தீங்கன்னா 22 வேர்ல்டுக்கு பாயிண்ட் அப்படியே போயிட்டாங்க. கவாஸ்கர் மேலே அசிங்கப்படல. இந்த சங்கர் கமல்லாம் அப்படியே ஒரு லெஜெண்டா இருக்கும்போது அப்படியே போயிருக்கணும். தெரியாதனமா வந்து படம் எடுத்துட்டாங்க. நாயகன் ஒரு படம், மணிரத்னமும் நம்ம கமலும் அப்படி ஒரு படம். அது அதே பேர்ல ரித்தீஷ் ஒரு படம் பண்ணி நாயகன் பேர் வச்சிருப்பாப்ல. கூகுள்ல போனா அவர் படம் வரும், நமக்கு அப்படியே கடுப்பாகும். இப்ப தயவு செய்து இந்தியன் போட்டா இப்ப இந்த இந்தியன் 2 வந்து நம்மளெல்லாம் வெறுப்பேற்றும். எல்லாமே வெறும் இந்தியன் பார்த்து சுபிச்சமா இருங்க.
தேட்டர் பக்கம் அது மீறி போறதுன்னா உங்களோடது. போகும்போது வர்மக்கலை தெரிஞ்சவனையா கூட்டு போங்கன்னா நீங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போது காதுல இருந்து ரத்தம் வரலாம், மூக்குல இருந்து ரத்தம் வரலாம், நீங்களே ஒரு மாதிரி ஆகலாம். அதெல்லாம் சரி பண்ற மாதிரி வர்மக்கலை தெரிஞ்சவனை கூட்டு போங்க. உங்க அசிஸ்டன்ட் அட்லி உங்க படத்துல இருந்து நிறைய சொல்லிட்டு ஜவான ஒரு 1000 கோடி கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். அந்த மாதிரி அட்லிட்ட கொடுத்தா கூட எதுனா ஒரு சட்னி வேலை பார்த்து படத்தை வந்து ஒரு மாதிரி ஓட வச்சிருப்பாப்புல. ஆக மொத்தத்துல இந்தியன் பத்தி சொல்லணும்னா, லஞ்சம் வாங்கினவங்கள கொண்டா அது இந்தியன், லஞ்சம் வாங்குறவங்களையும் சேர்த்து படம் பார்க்குறவங்களையும் கொண்டா அது இந்தியன் 2. இது வாங்க போலாம் பஞ்ச் லைன். இந்தியன் 2 தாத்தா அப்பயே செத்துருக்கலாம். 2 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க போலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.